ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். 2 விசில் வந்துடுச்சு. குக்கரில் ஆவி போனோடனே மெதுவாக ஓப்பன் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கையில் கொடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்க சாப்பிடு அப்படின்னு சாப்பிட கொடுத்துருங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே வேக வச்ச உருளைக்கிழங்க கொடுத்து பழக்குங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க டைரெக்டாக அவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க கொடுத்து சாப்பிட சொல்லி பழக்கி விடுங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை உரித்து வச்சிடலாம். உருளைக்கிழங்க தோலை உரித்து வச்சிட்டோம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். 5-6 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகும்போது நல்லா வெளியெல்லாம் ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அப்பப்போ அடி பிரிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டு வேக வைங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.